திசையில போங்க. இப்ப பாத்தீங்கல்ல எப்படி வர்றாங்கட்டு, திரும்பி போங்க. வர்ற வீரர் இருக்கணும், சரியான திசையில போகணும். எல்லாரும் தம்பி உங்களுக்கு தான் தமிழ்ல தானே சொல்லிட்டு இருக்கிறது. திருப்புங்க திருப்புங்க, சரியான திசையில போங்க. வாழ்க்கை நல்லா இருக்கு, குழியுமா இருக்கு, சாலைகள் வேற பாத்தீங்கல்ல, பேருந்து வேற எப்படி திரும்புது தம்பி. அதுல போங்க, உயிரோட போகணும்னா அதுல போகுங்க. எல்லாருமே 3 நிமிஷத்துக்கு ஒருத்தர் இறந்துட்டு இருக்காங்க. 3 நிமிஷத்துக்கு ஒருத்தர், 1 நிமிஷத்துக்கு ஒருத்தர் மருத்துவமனைக்கு போயிட்டு இருக்காங்க. உயிரோடு இருக்கணுமா மருத்துவமனைக்கு போகணுமா நீங்க தான் முடிவு பண்ணணும். சாலைகள் மேல குழியுமா இருக்குது. இதுல குறுக்கால மாதிரி பேருந்து வேற வருது. கோயம்புத்தூர் ஆரசூர டிபி ரோட்ல முக்கியமான நிறைய வாகனங்கள் இந்த வழியில வந்து திரும்பி போற இடங்க. திரும்புற இடத்துல எவ்வளவு குழியா இருக்கு பாருங்க. 3/4 அடிக்கு மேல, அதெல்லாம் கண்டபடி குழியா இருக்கு. இங்க போற ரோடு தீடுமா இருக்குது. எதுவுமே அவசரத்திலேயோ இல்லை மழை நேரத்திலேயோ இரவு நேரத்திலேயோ போனாங்கன்னா எதுவுமே தெரியாது. குழந்தைங்க பள்ளிக்கூடத்துக்கு போற நேரம் காலையில் கூட எல்லாருமே பார்த்தீங்களா எவ்வளோ பரபரப்பாக போயிட்டு இருக்காங்கன்ட்டு. லேசாக இங்கேயே திருக்கி விட்டுச்சுன்னா அவங்களோட கதி என்ன ஆகும், அவங்களோட வாழ்க்கை என்ன ஆகும், சாலைகள் அவங்களோட இதோட முடிஞ்சிடாதா. அதனால் இந்த மாதிரி இங்கெல்லாம் இருக்குதோ பராமரிப்பு வேலை பண்ணுறோம்ல மாநகராட்சி வந்து, இதில் நிறைய பேர் அறிவாளி எதுக்காக வேற வர்றாங்க. இங்கேருந்து வண்டி இப்படி ஒட்டி திரும்புது, எங்கே போவாங்க அவங்கெல்லாம். அதனால சாலைகளை பராமரிக்க இப்படி எவ்வளவு சிரமம் பாருங்க இல்லையா. இத்தனை இருந்தது நான் எப்படி அவங்க போவாங்க சொல்லுங்க. கொஞ்சம் அங்கே போட்டுக்கலாமா? போதுலையா? ஏன்னா இந்த மாதிரி நிறைய இடத்துல இருக்கு, சின்ன சின்ன குழியா இருக்குதுன்னு யாரும் விழுந்து வந்துருச்சு என்ன ஆகுங்க. இரவு இடத்துல சுத்தமா தெரியாது இல்ல, விழுந்துருக்காங்களா பார்த்துக்கு. இந்த மாதிரி இங்க எல்லாம் இருக்கு, பார்த்து மெதுவா தம்பி மெதுவா போங்க. திரும்ப இடங்கள் எல்லாம் மெதுவா போங்க. எதுக்காக போகாதீங்க ஐயா, இன்னொருத்தர் செத்து போயிட்டாராமா சொல்றாரு பாருங்க. சரியான திசையில போங்க, உயிரோட போகலாம் தம்பி. அதுல போங்க அதுல போங்க தம்பி. அங்க பரவாயில்ல சுத்தி போங்க. நேற்று கூட செத்து போயிட்டாரா ஒருத்தர், உயிரோடு இருக்கோட சரியான திசையில போங்க எல்லாரும். இது வண்டி இல்லையா இங்க ஓட்டிடலாங்க. அதுக்காக வேற இங்க ஓட்டிடலாம். இங்க போட்டுலாம் அங்க வேணுமா? இங்கே போட்டுலாம். திரும்ப இடத்துல பாருங்க, வேற என்ன வேகத்துல போயிட்டு இருக்காங்க ஐயா. அதுல போங்க, வண்டிக்கு விழுந்து வீட்டில் போனீங்கன்னா வீடு போய் சேர முடியாது. லாரி வேலை வருது முன்னாடி. அதான் பாருங்க, எல்லா மக்கள் வந்து ஒன்று அடுத்தவங்களை சாவடிக்கிறதுக்கு போயிட்டு இருக்காங்க. எப்படி தெரியுமா, சரியான திசையில் வருவாங்கல்ல, அவங்க அடிச்சிடக்கூடாதுன்ட்டு நீங்க ஒதுக்குவீங்கல்ல வெளிக்கால வர்றவங்கள இல்லையா, நீங்க அவங்கள அடிச்சிடக்கூடாதுன்ட்டு இப்படி ஒதுக்குவீங்க. சரியான திசையில் வருவான். அதான் நம்ம ஊர்ல வந்து இப்போ நீங்க வந்து சரியான திசையில வருவீங்க, நீங்க அவங்கள ஒதுக்கி கூட சரியான திசையில வரவங்க அடிச்சிருவோம். நீங்க எதிர் திசையில வருவாங்கல்ல, அவங்கள பார்க்காம உடனே. ஆமா, என்னமோ தம்பி தமிழ்நாடு முழுக்க இல்லை, இந்தியா முழுக்க இங்கெல்லாம் இருக்கும் மாநகராட்சி அதிகாரிகள், நகராட்சி அதிகாரிகள், நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் கூடுதல் கவனம் அக்கறையோடு எடுத்து எவ்வளோ சீக்கிரம் பண்ண முடியுமோ இந்த மாதிரி உள்ள இடங்களை பார்த்து உடனடியாக பண்ணுங்க. அதுதான் இந்த வழியில் எக்கச்சக்கமான பயணம் பண்ணிட்டு இருக்கிற மக்களுக்கு பாதுகாப்பாக இருக்கும்.